ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எதிர்பார்த்தபடி முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுனதை எல்லாம் பார்த்துருப்போம். அதை ஒட்டி நிறைய வீடியோக்கள் உடனடியாக அதிரடியாக வந்ததெல்லாம் பார்த்துருப்போம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை, ஒரு கதை ஒன்று சொல்லணும். நேற்று முழுக்க நான் படிச்சுட்டது, இவ்வளோ வேலைக்கு மத்தியிலையும் 1857 1857 சிப்பாய் புரட்சின்ற ஒரு புத்தகம், பிளாசி போர் அப்படின்றத பற்றி ஒன்று, அதுக்கு அடுத்தது ஆற்காடு போர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மூணும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. படிச்சுட்டு இருந்தேன் நான். அதுலேருந்து ஒரு கதை என்னன்னா, வெறும் கம்பெனியாக, கிழக்கிந்திய கம்பெனியாக வந்திருந்த அந்த வெள்ளையர் கூட்டம் இப்போ அவனுக்குன்னு பிஸ்னஸுக்குன்னு பாதுகாப்புக்கு ஒரு படையை வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் ஜஹாங்கீர் அந்த இருந்த பேரரசு, முகலாய பேரரசு, அவங்களுக்கு பெரிய தலைவலியே பாரசீக படையெடுப்பு, அப்புறம் அவங்களுக்கு குஜராத்திகளுடைய படையெடுப்பு. பெரிய படை இருந்தாலும் அந்த துப்பாக்கி வச்சுங்கிற இந்த பிரிட்டிஷினுடைய கம்பெனி மிலிட்ரி கம்பெனியுடைய ஆட்கள் வேணுமே அப்படின்னு வரப்போ அப்படி கூப்பிட்டுட்டோன்னா அது நல்லா இருக்குது, கொஞ்சம் கௌரவமாக அப்படின்னு வச்சுக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் என்னாச்சு, முழுக்க முழுக்க அது தேவைப்படுதுன்றப்ப நிறைய ஆட்களை இவன் கிழக்கிந்திய கம்பெனி எடுத்து மிலிட்ரிக்கு, அவன் அங்கே போருக்கு அனுப்பி, இப்படியாக இருந்தோடனே அதை வச்சுக்கிறது ரொம்ப கௌரவமாச்சு அப்படின்னு வைக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் பணம் கட்ட முடியல அதுக்கு. ஸோ நீங்கள் ஆக்ரா, சூரத் உள்ளிட்ட 3 பகுதிகளை வாடகைக்கு வரி வசூல் பண்ணிக்கிங்கன்னு விட்டான். இது நல்லா இருக்குதே அப்படின்னு எடுத்தாவான். அதுக்கு பிறகு என்ன பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னா, ஆற்காட்டில் ஹைதராபாத் நிஜாம் தானே அரசால போகிறேன், ஆற்காடும் எனக்கு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் மறைவுக்கு பிறகு ஆற்காட்டில் அவங்க சகோதரர்களுக்குள்ள சண்டை. அப்போ தான் பார்க்குறான் வெள்ளைக்காரன், 2 பேருக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. 3ஆவதாக இன்னொருத்தர் கிளம்பி வரான் மகன். இவன் பார்க்குறான், அந்த 2 பேரில் 3ஆவதாக இருக்கிறவனு மூர்க்கனாக இருக்கிறான். வரி கட்ட மாட்டான், அது கட்ட மாட்டான், இது கட்ட மாட்டான், ஏகப்பட்ட சிக்கலை. இருக்கிற ஆள் ஏற்கனவே நம்ம கூட இருந்தவன் தான், கொஞ்சம் அப்படி பாலிஸாக அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். 2ஆவதாக இருக்கிறவன் நமக்கு இப்போ புதுசாக இருக்கிறான், நல்லா எல்லாத்தையும் பண்ணுறான், அதனால் நம்ம 2ஆவதாக இருக்கிற ஒரு ஆளை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆதரிக்கிறான். 3ஆவதாக இருக்கிறவனுக்கு தான் முறைப்படி வரணும், கடுமையான உழைப்பு இருக்குது அவங்ககிட்ட, மக்களுக்கு சரியானவராக இருக்கிறான், மக்களை நம்பி இருந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த இராணுவம் அவனுக்கு சப்ளை பண்ணுது. யாருக்கு? 3ஆவதாக இருக்கிற ஒருத்தனுக்கு. அப்புறம் 3ஆவதாக இருக்கிற அந்த பங்காளி தான் ஆற்காட்டு நவாப்பாக வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று நவாப்பாக முடிசூடுகிறார். இதுதான் அந்த கதை. இதே போல் அங்கே கிளாசிக் அந்த போர்லேயும் அங்கே நடக்கிற அந்த யுத்தத்துலேயும் இதே போல் தான் நடக்குது. 2 பேருக்குள்ள சண்டை. மருமகன் 3ஆவதாக வரான். மகனும் இருக்கிறான். மகன் வந்தாக்கா சரியானவனாக இருப்பான், அவன் கடும் கோபத்தில் இருக்கிறான். அவன் யார்? அவன் நமக்கு படையெல்லாம் அனுப்பிட்டு கூலியை வாங்கிக்கிட்டு இவன் ஒரு குறுக்கு நெடுக்க பந்தா பண்ணிவிட்டு, இது என்னோட மண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு தனக்கு சாதகமான ஒருத்தனை அமைச்சிக்கிறான். அவனை தான் வெற்றி பெற வைக்கிறான். அன்னைக்கு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியாக இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் அதை ஒப்பிட்டு பார்க்குறேன். வேற எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கதை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தனக்கு சாதகமாக யார் இருக்கின்றானோ அவனைத்தான் வைக்கும், மற்றவர்களை அப்புறப்படுத்தும். அந்த மாதிரி அப்புறப்படுத்தின இதில் பூலித்தேவனில் தொடங்கி ஒரு பெரும் பட்டியல் இருக்குது. முதல் எதிர்ப்பு போரை தொடங்கியது பூலித்தேவன், மருது சகோதரர்கள், இப்படி ஒரு பெரும் பட்டியல் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ தனக்கு உகந்த இல்லாத ஒருத்தன், தனக்கு சரிப்பட்டு வராத ஒருத்தனை தூக்கிண்டு இருக்கிற ஒருத்தனை கொண்டு வை. அன்றைக்கி கிழக்கிந்திய கம்பெனி, இன்றைக்கி கார்பரேட் கம்பெனி பெருமுதலாளிகள். அவ்வளோதான், சுருக்கமாக ஒரே வார்த்தையை சொல்லிடுறேன். ஒரே வார்த்தை சுருக்கமாக சொல்லிடுறேன். இதெல்லாம் அதுதான் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஜோசப் விஜய் உட்கார்றதில்ல, நமக்கு எதிர்ப்போ மாற்று கருத்தோ இல்லை. ஆனால் யார் வரணும் யார் வரக்கூடாது என்பதனுடைய பின்னணியில் மிக பெரும் ஒரு கார்பரேட் கை கொடுப்பு அதுக்குள்ளே இருக்குது. அப்படி நேராக அடுத்த விஷயத்துக்கு வரேன். வந்த உடனே சொன்ன ஒரு விஷயம், அழுத்தம் திருத்தமாக இங்கே ஒரு பவர் செக்டார் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் 4 பவர் செக்டார் இருந்தது. யாராக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடி எடுத்திங்கன்னா கூட அவருக்கும் பவர் செக்டார், மூத்த அமைச்சர்கள் 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க மகன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க மூலமாக போனால் காரியம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பவர் செக்டார் என்கிட்ட இருக்காது, நானே ஒருவன், என் மூலமாகத்தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறதுல அப்படி இருந்தால் வாழ்த்துறோம். நம்ம முதல்ல அவர் முதலமைச்சராக இருந்ததுக்கு வாழ்த்து சொல்லிடுறோம். இப்படி பேசுவதற்கு
இந்த வசனங்களுக்கும் ஒரு வார்த்தையை சொல்லுவோம், நம்ம இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் இவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பவர் செக்டார், அதான் நான் சொல்லக்கூடிய அந்த கார்ப்பரேட்னுடைய கைங்கள், கார்ப்பரேட் இந்த பெரும் முதலாளிகளுடைய பின்புலம், இது இல்லாமல் இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அப்படின்றத மிக பெரும் ஒரு ஆய்வுக்குள்ளே உட்படுத்தி தான் நம்ம பேசுகிறோம். மக்கள் வந்து விரும்பி போட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு இதை உருவாக்கப்பட்டது. அந்த மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்ற ஒரு களம் உருவாக்கப்பட்டது. அதுக்கான ஒரு பெரிய நெட்வொர்க், அதுக்கான ஒரு பெரிய மீடியா, சமூக வலைத்தளங்கள், இது எல்லாமே வெளியில் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இதை வச்சு தான் அவர் இப்படிலாம் பண்ணார். சில பேர் அதுக்குன்னு உட்கார வச்சுக்கிட்டு அழுது வீடியோ போடுறது, கெஞ்சி வீடியோ போடுறது, பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி வீடியோ போடுறதுன்னு அதை எடுத்து ப்ரொமோட் பண்ணுற அந்த விஷயம் இது எல்லாமே பேசிட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த நபர்கள் இருக்காங்களே, இவர் வந்தால் நமக்கு சாதகமாகும்னு சொல்லிட்டு இந்த நபர்கள் அப்படியே கையை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு, ஐயா ஐயா எங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் மட்டுமே தான் செய்யணும் அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்களா? அதிகாரத்துக்குள்ளே அவங்க வந்து பவர் செக்டாரில் கையெடுப்பாங்களா? இதுதான் கேள்வி அவருக்கு. நான் இன்றைக்கி சொல்லி வைக்கிறேன். நான் விஜய் அவர்களுக்கு வாழ்த்த சொல்லிடுறேன். நான் அதை வந்து மறுக்கலை. நல்லபடியாக ஆட்சி செய்யணும், அதையும் நான் மறுக்கலை. ஆனால் இந்த கார்ப்பரேட் பெருமுதலாளிகள் எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வேதாந்தா உள்ளிட்ட எல்லா கும்பலும் வாழ்த்து சொல்லியிருக்கிறது. நீங்கள் பழையபடி எப்படி உங்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து மோடி எதிர்த்து கொண்டு மோடியினுடைய எல்லா ப்ராஜெக்டும் தமிழ்நாட்டில் செய்துக்கிட்டு இருந்தாரோ, அந்த பரந்தூர் விமான நிலையத்தினுடைய ப்ராஜெக்ட் இப்போ 10 தலை வேகத்தில் பாயும். எந்த கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய வேலையை நீங்கள் புறக்கணிக்க முடியாது. அதுக்கான லாபி வந்து உங்கள்கிட்ட நடக்கும். ஒரு டீமும் ஆதவ அர்ஜுன்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கை கட்டிட்டு சரிங்க எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அப்படின்னு இருந்துட்டு போவாரா? இல்லை அண்ணன் எனக்காக இவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க, இவ்வளோ பேர் செய்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் எதனா செய்தாகணும், இந்த விஷயங்களை எதனா பண்ணியாகணும், இதை செய்து தான் ஆகணும்னு சொல்லாமல் இருப்பாரா? அந்த மாதிரி சொல்லி உள்ளே நுழைக்கிறதுக்கு பேர் தான் இன்னொரு பவர் செக்டார்னு சொல்கிறது. அந்த மாதிரி 2-3 பவர் செக்டார் விஜய்க்கு கட்டாயம் இருக்கும். அவங்க பெற்றோர்களெல்லாம் விட்டுருங்க. பெற்றோர்கள் மீது ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. தான் வந்து வளர்த்த பிள்ளை இன்றைக்கி இந்த அளவில் வந்து நிற்கிது அப்படின்ற ஒரு இதோடு தான் வந்து நிகழ்ச்சியாக பார்த்ததோடு சரி. அவங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு பெற்றவர்களை வைத்துக்கொண்டே விஜய் சொல்லிவிட்டார், அதனால் அவர் வந்து இந்த பவர் செக்டார் இல்லை என்றதை நிரூபித்து விட்டார்னு சில அறிவுஜீவிகள்லாம் அப்படியே வழியுது மேலே வழன்னு பேசுனதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எந்த காலத்துலேயும் அந்த மாதிரி இருந்துக்க முடியும். எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதும் சரி ஒரு பெரிய பவர் செக்டார் அவர் சுற்றி இருந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு வந்த கருணாநிதி இருந்தபோதும் கூட வந்து ஒரு பவர் செக்டார் இருந்துக்கிட்டு இருந்தது. ஜெயலலிதா இருந்தபோதும் ஒரு பவர் செக்டார் இருந்துக்கிட்டு இருந்தது. எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது, அந்த காலகட்டத்தில் இந்த திவாகரன் இவங்கெல்லாம் வந்துட்டு சிறை வளர்ப்பு மகன் இவங்கெல்லாம் சிறைக்கே போகலை. அந்த காலகட்டத்தில் மாப்பிள்ளை ஆன புதுசு வளர்ப்பு மகன் மாப்பிள்ளை ஆகிட்டார்ல, திருமணம்லாம் பிள்ளைக்கு பண்ணி வச்சுட்டாங்கல்ல, அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் சந்திக்க கொண்டுட்டு போகிறார். அப்போ பார்த்தா எங்கே போய் நிற்கிறாருன்னா அந்த வீட்டில் தான், ஈஸியரில் அங்கே தான் போய் நிற்கிறார். என்னென்னா பெரிய ப்ராஜெக்டை வந்து சொல்லி, என்ன சார் நீங்கள் போய் இங்கே வந்து கேட்குறீங்க, நேராக அங்கே இல்லை இது இங்கே சொன்னோம்னா நேராக போயிடும். அப்புறம் அடையாறில் ஒரு இடம் இருந்துக்கிட்டு இருந்தது. அவர் சீட்டு கொடுத்து அனுப்புவார் சசிகலாவுக்கு. பவர் செக்டார்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் நான் மட்டுமே தான் இருப்பேன், நான் மட்டும்தான் பவர் செக்டார்னு ஒரு காலமும் நடக்காது. விஜய் அவர்களே, உங்களை சுற்றி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். 3வதாக நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி அது ஏமாத்துறீங்கன்றத நான் சொல்ல வரேன். அதை ஒரு குறையாக சொல்ல வரல. பாராட்டக்கூடிய ஒரு 2 விஷயங்கள் வந்து சிங்கப்பெண் திட்டம் பாராட்டக்கூடியது. இருந்தாலும் கூட அது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்துட்டு பெண்களுக்கான கமாண்டோ ஃபோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து, அப்புறம் அதிலிருந்து பெண் காவலர்கள்னு கொண்டு வந்து இனி பெண்களுக்கான பிரச்சனையை அவர்களே கையாள்வார்கள் அப்படின்ற அளவுக்குலாம் கொண்டு வந்து செய்து முடிச்சிட்டாங்க. நீங்கள் அதிலேருந்து என்ன மாற போகிறீங்க அப்படின்றது தான் பெண் சிங்கத்தினுடைய திட்டத்தில் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். 3வதாக ஒரு கையெழுத்து போட்டிங்க, அதை நான் பிறகு பேசுகிறேன். உண்மையிலேயே அது வரவேற்கக்கூடியது, தலை வணங்க வேண்டியது. ஆனால் அதுக்கு முன்பாக நீங்கள் சொன்னது, இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன், கஜானாலாம் காலி ஆகிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் இல்லை நான் வெறும் கையோடு தான் நிற்கிறேங்க. வழக்கமாக வந்து ஒரு முதலமைச்சர்கள், ஜெயலலிதா நகர்ந்த பிறகு முதலமைச்சராக வந்த கருணாநிதி அவர்கள் இப்படியான நிலையில் இந்த முள் கிரீடத்தை நான் தலையில் வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு தான் இருந்தார். கடன் வாங்கினாங்க, அதான் விஷயம். பிறகு செல்வி ஜெயலலிதா வந்த உடனே கருணாநிதி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிட்டார், ஒன்றும் இல்லை கஜானா காலி அப்படின்னு சொல்லிட்டு பேசி பிறகு அவங்க திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் சிறந்த ஒரு திட்டம் மதிய அம்மா உணவு திட்டம். அதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது, நடந்துக்கிட்டு தான் இருந்துட்டு. என்னென்னா கொஞ்சம் கூடுதலாக கடன் வாங்கினாங்க. செல்வி ஜெயலலிதா போனோடனே திரும்பவும் கருணாநிதி திரும்ப அதே டயலாக் தான். இப்போ 2வது முறை இப்போ எடப்பாடியாக இருந்தார்.
எடப்பாடியார் நகர்ந்த போது 2021 ஸ்டாலின் சொன்ன வார்த்தை, கஜானா காலியாக இருக்கிறது, ஒன்றுமில்லை. இப்படியான நெருக்கடி நேரத்தில் தான் நான் வந்து இந்த முதலமைச்சர் பொறுப்பை நான் ஏற்கிறேன், உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இப்போ என்ன அவர் வசனம் பேசினாரோ விஜய், அதே வசனத்தை ஸ்டாலின் பேசினார். இதில் என்ன இருக்குங்க இளைவன் கேட்க வரீங்களா? எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற அந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெருக்கடியான காலகட்டம், கொரோனா காலகட்டம். ஒரு ஆண்டு முழுக்க முழுக்க லாக்டவுன், ஒட்டுமொத்தமான வருமானம் கிடையாது, ஆள் நடமாட்டமே இல்லை, கடையே கிடையாது. நடமாட்டமே இல்லைன்னா கடை எங்கே இருக்குது? அப்புறம் எப்படி உங்களுக்கு வருமானம் வரும், வரி வரும்? எதுவும் அன்றைக்கி இல்லை. இந்த நெருக்கடியில் தான் அந்த 19, 20 வரைக்கும் அவர் நகர்த்திக்கிட்டு இருந்தார். அந்த கட்டத்திலே வந்துட்டு சமாளிக்க முடியலை. ஒரு 10% மின்சார கட்டணத்தை ஏற்றணும் அப்படின்றதுக்காக, அப்படிலாம் ஏற்ற விட மாட்டோம், இங்கே வந்து பொருளாதார நெருக்கடி, மக்களுக்கு கஷ்டம் அப்படின்னு பெரிய பல்ட்டிலாம் அடித்து மறுப்பு சொல்லி கலாட்டா பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணது ஸ்டாலினும் கனிமொழி இவங்களாம் நின்றுக்கிட்டு கொரோனா காலகட்டத்திலே பண்ணாங்க. எல்லாரும் எதிர்ப்புக்கு அவர் மதிப்பு கொடுத்தாரு, எடப்பாடியார் பயந்தார். அந்த நிலையில தான், அது வருமானமே இல்லை, அந்த நிலையில தான் ஆட்சியும் அவர் தக்க வச்சு நல்லபடியாக முடிச்சுட்டு போகிறப்ப தான் உங்களுக்கு கஜானா காலியாக இருந்தது. பிறகு நீங்கள் வந்த உடனே இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய ஒரு முதலமைச்சர்ன்ற பேரில் 10 லட்சம் கோடி இன்றைக்கி கடன் வந்து நிற்குது. இங்கே என்ன, எதுக்கு நான் விஜயை சொல்ல வரேன் இந்த விஷயத்தை அப்படின்னா, நான் வந்தால் கடன்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட நான் வரியும் வசூலிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார், உத்தரவாதம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். வந்தோடனே நீட்டை நான் விலைக்கிடன்றதை விட 100 மடங்கு இது சீட்டிங். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இதில் தான் நான் வருத்தப்படுறேன் விஜய் பேரில். நீங்கள் இப்போ வந்து இந்த சொன்ன திட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த வருமானம் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் வந்து 4.3 கோடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிகமாக 4.5 கோடி பட்ஜெட்டு. நீங்கள் இப்போ சொன்ன திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு வந்து 32 லட்சம் கோடி செலவாகும். அப்போ நீங்கள் வந்து இன்னொரு 20 லட்சம் கோடி மக்கள்கிட்டேருந்து வரியாக எடுக்கணும், கடனாக வாங்கணும். 10 லட்சம் கோடி வரியாக போட்டாலும் கூட 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும். எந்த அளவுக்கு நெருக்கடிக்குள்ளே நம்ம இருக்கிறோன்றதை பார்த்துக்கோ. எவ்வளவு மோசமான ஒரு அறிவிப்பு செய்துவிட்டு நம்ம முதலமைச்சராக உட்கார்றோம் அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் தெரியுமா? தெரியாமல் தான் அவர் செய்தாருன்னா, எல்லாமும் தெரிந்து தான் அவர் அந்த அறிக்கையை வாசித்தார் விஜய். இப்போ முழுக்க முழுக்க வந்துட்டு இதையெல்லாம் நான் செய்யணும், கஜானா காலியாக இருக்குது, அடுத்து என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 2 வழி இருக்குது. மக்கள்கிட்ட வரியை ஏற்றணும், இல்லைன்னா கடன் வாங்கணும். இந்த 2 வழி தான், 2 தான் இருக்குது. 3வதாக ஒரு பெரிய வழி இருக்குது, எல்லாத்துக்கும் தூக்கி திமுக மேலே பழிய போடணும், அதிமுக மேலே. கடந்த திராவிட கட்சிகள் இரண்டும் மாறி மாறி மோசமாக வைத்திருக்கிறது, சமாளிக்க முடியவில்லை. இந்த பழியை தான் நீங்கள் சொல்லணும். அப்புறம் வழக்கம் போல் மோடி எங்களுக்கு எதுவும் தரல அப்படின்ற கதையை தான் நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆக உங்களை நம்ப வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ரூட் வந்து இருக்குது. ரூட் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ரூட் குழு வந்து இருக்குது. சமூக வலைத்தளங்கள் மூலமாக நீங்கள் பேசுவதை நியாயப்படுத்துவதற்காக ஒரு கும்பலை உருவாக்கி, ஆமாம் மோடி காசு கொடுக்கலன்னா இவர் என்ன பண்ணுவார், இவர் செய்கிறதுக்கு தான் இருந்தார், அவர் 6 சிலிண்டரை மோடி இல்லை கொடுக்கணும், இவர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு கதை ஓடுறதுக்கும், இப்போ எவ்வளவும் செய்துடணும் எங்கே போகிறது, அப்போ வரி ஏற்றுறது நியாயம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும், கடன் வாங்காமல் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கும், நியாயப்படுத்துவதற்கும் நீங்கள் சமூக வலைத்தளத்தில் மிகப்பெரிய ஒரு ஊடக பலத்தோடு அதை வந்து கடைபிடிக்க போகிறீங்க. அதான் நடக்கும். சிலர் சொல்கிற மாதிரி அப்படிலாம் அவரை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க, அப்படிலாம் ஒன்றுங்க, யாரும் ஒன்று குறைச்சே மதிப்பிடல. முதல்ல சராசரி அரசியலை விட, திமுக அரசியலை விட கொஞ்சம் மோசமான அரசியலாக உங்களுக்கு மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இப்போ வெளிச்சத்துக்கு வருது. ஏன்னா வேறு வழி இல்லை. இதை விட்டால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் மாதத்துக்கு ஒரு திரைப்படம் நடித்து வெளியே விட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த வருமானம் வருமா, அதை ஒட்டி இந்த மக்களுக்கு ஒரு சேவை செய்வாரான்னா வாய்ப்பே இல்லை. கடன் வாங்கி ஆக வேண்டும். அவங்க இதில் நான் பார்த்த அந்த பட்டியலில், அமைச்சர் பட்டியலில் புள்ளியியல் துறையில் முதுகலை முடித்த ஒரு கீர்த்தனா அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் அந்த சகோதரி. அவருக்கு தெரியும் இந்த விஷயங்கள், தெரியாமலாம் இருக்காது. எப்படி ஆட்சி நடத்த முடியும்னா, கடன் வாங்கணும், எல்லாரும் வரியை விதிக்கணும், 2 ஒன்று நடக்கும். பாருங்கள், இது வந்து விரைவில் நடக்குதா இல்லையான்றதை மட்டும் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வாங்க. இன்னொரு எனக்கு இதில் நெருடல் என்னன்னா, இது எல்லாத்தையும் பேசணும். இது பணத்தை கொடுத்து காங்கிரஸ் கட்சி வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு திமுகவை சாடி கொண்டிருந்தார் மேடை தோறும் விஜய். பணத்தை கொடுத்து காங்கிரஸ் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிச்சு திமுக, இல்லைன்னா காங்கிரஸ் எங்கள் கூட தான் கூட்டணி வந்திருக்கும் அப்படின்றத அவர் பேசினார், மேடையில் பேசினார். தொடர்ந்து அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள் பெரிய அளவில் பேசிகிட்டு இருந்தது. காங்கிரஸ் விலை போயிடுச்சு, திமுக கூட எங்கள் கூட வர்றதா இருந்தது, அந்த பக்கம் இழுத்துட்டாங்க, பணத்துக்கு தான் காரணம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் எந்த பணத்தை கொடுத்து இழுத்து ராகுல் காந்தி உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டீங்க? இதுதான் கேள்வி. அரசியலில் நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா, நீங்கள் ஒன்று நட்டிங்கன்னா அது முளைக்கணும் இல்லை? அப்போ விஜய் சொன்னது இப்போ அவருக்கு எப்படி, நீங்கள் எப்படி காங்கிரஸ் உங்கள் கூட வந்துச்சு? நீங்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டீங்களா?
நேற்று வரை திமுகவோடு இருந்து திமுக மோதிகள் சவாரி செய்து கொண்டு திமுகவினுடைய பெரும்பகுதி வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றுவிட்டு வெற்றி பெற்ற கையோடு அந்த அறிவாலயம் போய் நன்றின்னு கூட சொல்லாமல் இந்த பக்கம் நேராக வந்து உங்கள் கூட நிற்கிறாங்கன்னா பணம் பெருந்தொகை பேசப்பட்டு இருக்கலாமா இல்லையா? அதான் என்னுடைய கேள்வி. இல்லைங்க இவங்க அப்படிலாம் வாங்குறவங்க இல்லைங்க தியாகிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, தியாகிகள் முன்கூட்டியே உங்ககிட்ட வந்திருக்கணுமே. நீங்கள் தானே சொன்னீங்க பணம் கொடுத்து திமுக வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிச்சு, ஸ்டாலின் போட்டுக்கிட்டாரு. அப்போ அது உங்களுக்கு நடந்திருக்கணும்ல. உங்ககிட்ட இப்போ மாறி வந்திருக்காங்க 5 எம்எல்ஏ வெற்றி பெற்று விட்டு வந்திருக்கிறார்கள்ல. இன்னொருத்தன் உழைக்கிறது பலனை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறது. இப்போ அதுக்கு எவ்வளவு விலை பேசுனீங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகள் உங்கள் மீது கடும் விமர்சனத்தை வச்சது. எல்லாத்தையும் தியாகம் செய்துட்டு வந்து விட்டார்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. தோழர் சண்முகம் தான் பேசினார். மூத்த அனுபவசாலி, மிக முக்கியமான தோழர் அவர். அவர் எல்லாம் கணக்காக சொல்கிறார். எவ்வளவு பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தன் பெரும் சொத்தை விஜயை விட 100 மடங்கு கோடி கோடியாக சொத்து வச்சுருந்தவங்க எல்லாம் நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு எழுதி கொடுத்துட்டு வெறும் கையோடு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இயக்கத்தில் இருந்து கடைசி வரை கட்சி கொடுக்குற சம்பளத்தை வாழ்க்கையை ஓட்டிட்டு போன எத்தனையோ பேர்லாம் இருக்கிறாங்க. விஜயெல்லாம் என்ன சும்மா பேசினார். வாச்சாத்தி படுகொலை வீரப்பனை தேடுவதற்காக போனப்போ நடந்த படுகொலைக்கு எதிராக அங்கே பெரிய இன்னலுக்கு கற்பழிப்புக்கு எதிராக இதே சண்முகம் தோழர் போராடுறாரு. அதுக்கு மூடி மறைக்கிறார் அன்றைக்கி செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையன் இருக்கிற கட்சியில் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம். வழியை ஏற்படுத்தியவனும் அந்த வழியை ஏற்படுத்தியதுக்கு நியாயம் கேட்ட நபர்களும் போராடின நபர்களும் கை கோர்த்து கொண்டார்கள் ஒன்றாக. இது எப்படி ஒரு நேர்மையான ஆட்சின்னு சொல்ல முடியும் விஜய் அவர்களுக்கு? நான் கேட்குறேன். இதுதான், இப்படிப்பட்ட ஒரு நபர் உங்ககிட்ட இன்றைக்கி மந்திரியாக இருக்கிறார். எப்படி அது சாத்தியம்? நீ எப்படி தூய்மையான ஆட்சி? அது தீய சக்தி, நீங்கள் என்ன சக்தி? இந்த கேள்வி இப்போ தொடக்கத்திலே வருது. நான் உங்களை வந்து இல்லை இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் நிறைவாக நீங்கள் ஆட்சி செய்யணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கேள்விகள் எல்லாம் வருது உங்ககிட்ட. செங்கோட்டையன் ஏற்படுத்திய அநீதிக்கு அந்த வாச்சாத்தி மக்களுக்கான நீதி கிடைத்ததா? சண்முகத்தினுடைய கேள்விக்கு பதில் இதான் கேள்வி. முழுமையான ஒரு நீதி கிடைத்ததா? இல்லைன்னா இன்னைக்கு இவங்களுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்குவாங்களா? செங்கோட்டையன் கொடுப்பாரா, சண்முகம் வாங்குவாரா? நான் ரொம்ப மதிக்கிற தோழர் வீரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அதுக்கு மேலே டி ராஜா தோழர் நான் ரொம்ப மதிப்பேன். இருக்கிறதுல நிறைய படிக்கக்கூடியவங்க, வாசிக்கக்கூடியவங்க. ஆனாலும் இன்றைக்கி வந்து ஜனநாயகத்தை காப்பதற்காக வேண்டியனா ஜனநாயகம் எங்கே? அப்போ திமுகவில் நீங்கள் 5 வருஷம் இருந்துட்டு இருந்தீங்களா? ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியலையா? இல்லை அவங்க மைனாரிட்டியாக போயிட்டாங்க. இன்றைக்கி மைனாரிட்டின்றதுக்காக வேண்டி மெஜாரிட்டி இல்லைன்றதுக்காக ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெளிக்கிற மாதிரி பதவி ஏற்பெல்லாம் தடப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய அக்கறை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தொடக்கத்திலே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றப்போ வந்திருக்கணுமே கம்யூனிஸ்ட்டுங்கள. இவ்வளோ பிரச்சனை இல்லையே. கூப்பிட்டாரு விஜய், கூப்பிட்டாரு எல்லாம் வந்துருங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஒருத்தரே வச்சுக்கிட்டா ஆண்டுகிட்டு இருக்கிறது அநீதி, மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, நான் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டப்பே வந்திருக்கலாமே. இந்த ஜனநாயகம் அப்போ உங்ககிட்ட இருந்திருக்கணும் இல்லை கம்யூனிஸ்ட்டுகளுக்கு. அன்றைக்கி திமுக முதுகில் ஏறி திமுக சவாரி செய்து திமுக உழைப்பில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் 2 பேரை எடுத்துக்கிட்டு வந்து தனிச்சு நின்னா உங்களால் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டு இல்லை இது ஒரு ஜனநாயக அநீதி நடக்குது, மெஜாரிட்டி இல்லைன்னா பதவி ஏற்பு இருக்காது தான். அது உலகத்துக்கு இந்தியா முழுக்க அதான சட்டமாக இருக்குது. யார் ஒருத்தருக்கு மெஜாரிட்டி வந்தால் தான் உடனே அதை வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அதுக்காக ஜனநாயக குரல் கொடுக்குறோன்ற இந்த ஜனநாயகம் தேர்தலுக்கு முன்பாக விஜய் அழைத்த போது ஏன் வரல? இது ஒரு கேள்வி. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கும்போது இப்போ நீங்கள் அந்த தொழிலாளர் நலன் அப்படின்றத உங்களால் விஜய்கிட்ட கேட்டு நிவர்த்தி பண்ண முடியுமா? அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த ஆட்சியில் நடந்த அநீதிகள் அத்தனையும் போது நீங்கள் கூட்டணியில் தான் இருந்தீங்க. நீங்கள் எல்லோரும் கூட்டணியில் தான் இருந்தீங்க. இந்த ஆட்சியிலும் நீங்கள் இப்போ வந்து இது ஜனநாயகத்துக்காக இங்கே வந்திருக்கிறோம், இவர் வந்து நேர்மையாக ஆட்சி செய்வார் ஜனநாயகத்தின் படி அப்படின்னா அந்த ஜனநாயகத்தின் படி இவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் கிடைச்சிருமா? எப்போ கிடைக்கும்? நிதி எல்லாம் இல்லை, அது கருணாநிதி குடும்பம் எடுத்துன்னு போயிடுச்சு, ஸ்டாலின் எடுத்துன்னு போய் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆட்சியாளர் வந்தால் இதை செய்யணும். ஆனால் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னாக்கா இவ்வளவு சிக்கல்களுக்குள்ளாக தான் இவர்கள் ஆட்சி எடுத்திருக்கிறார்கள். ஒரு பவர் செக்டார் இருக்குமானா சத்தியமாக இருக்க வாய்ப்பில்லை. 100% நான் இன்றைக்கே சொல்கிறேன், வச்சுக்கோங்க. சில நண்பர்கள் சொல்கிறார்கள் அப்படிலாம் இல்லை, அவர் குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்கள் நாங்கள் யாருமே குறைச்சியே மதிப்பிடலை, நிறைவான மதிப்பீடுகள் தான் வச்சுருக்கிறோம். ஒரு நல்ல மனிதர் புதியவர் வந்திருக்கிறார், ஆட்சி செய்யட்டும், தேனிலவு காலம் ஒரு 6 மாதம் இருக்கட்டும் போகட்டும், இல்லைன்னு சொல்லவே இல்லை.
இது ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாக போயிட்டுருக்குது இந்த அரசே. இன்னொன்று என்னென்னா, மாஃபியா டீம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாஃபியா கும்பல் விஜயை வந்து ஆக்டோபஸ் மாதிரி இப்போ இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு அரசியலை யார் வந்து நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்த்தா லாட்ரி மாஃபியான்னு ஒன்று இருக்குது. இந்த லாட்ரி வந்து ஒரு கட்சியில் ஒரு அம்மா, மகன் ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கம். இதுதான் என்ன ஆகுது, இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ கம்யூனிஸ்ட்டுகளோ இன்னும் இருக்கக்கூடிய சில்லறை கட்சிகளோ இப்படியே நீடிக்காது. நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் முரண்பட்டு வித்ட்ரா பண்ணிடுச்சுன்னா என்ன செய்யுது, திரும்ப பெற்றுக்கொண்டால் ஆதரவை, ஆட்சி இல்லாமல் நம்ம தொங்கலில் நிற்கணும். அதனால் இந்த மகன் இருக்கிறார்ல, மகன் வந்து அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படியே ஒதுக்குறார். அதுக்கு அதே அந்த லாட்ரி குடும்பத்தில் அதிமுகவில் நின்று ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக பேசப்படுகிறது என்ற தகவல் வருகிறது. இதெல்லாம் நடந்துருச்சுன்னா அன்றைக்கி உறுதியாக சொல்லலாம். நடக்கலை அப்படின்னாக்கா நான் போய் சொல்கிறேன்னு அர்த்தம். ஒரு டீம் ஒட்டுமொத்தமாக எடப்பாடிக்கு எதிராக அப்படியே நேராக திரண்டு மொத்தமாக வந்து விஜய் ஆதரிப்பது அல்லது விஜயோடு இணைவது. அப்போ இதுக்குள்ளே அந்த லாட்ரி மாஃபியாவுடைய பிளான் இதுக்குள்ளே வருதா பாருங்கள். இது எப்படி ஒரு பவர் செக்டாராக இருக்கும் நாளைக்கு? இத்தனை ஆயிரம் ஏதோ சில கோடிகளை கொட்டி ஒரு 30 பேர் இந்த பக்கம் நகர்த்துது வந்துட்டால் பர்மனெண்ட்டாக அவங்க சொல்யூஷன் வந்துடும். இந்த இவர்கள் வித்ட்ரா பண்ணுறாங்க உடனே ஆட்சி கவிழ்ந்துருச்சு, கம்யூனிஸ்ட்டுகள் வித்ட்ரா பண்ணுறாங்க உடனே ஆட்சி கவிழ்ந்துருச்சு, உடனே காங்கிரஸ் வித்ட்ரா பண்ணிடுச்சு ஒரு கட்டத்தில் உடனே ஆட்சி கவிழ்ந்துருச்சு. இப்படிலாம் இருக்கவே இருக்காது. நிரந்தரமாக 30 பேருன்றப்ப அதிக பெரும்பான்மை நல்லாவே போயிட்டுருக்கும். ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு, வாங்க வேண்டியதை வாங்கியாச்சு. நான் சொல்கிறது ஸ்வீட் பாக்ஸுங்கள. அப்போ இந்த லாட்ரி மாஃபியான்னு உள்ள ஒன்று வருது இல்லை, இது என்ன உங்களை அப்படியே விட்டு வைக்குமா? எதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கும், எதெல்லாம் செய்ய வரும், என்னென்னலாம் நடக்கும். ஏற்கனவே திரிசக்தியார் பேசிட்டார். லாட்ரி வியாபாரத்துக்கு வரலாம், மக்களுக்காக வேண்டியதுன்னா ₹1 சீட்டு வாங்குங்க, நெருக்கடியில் இருக்கிறோங்க. விஜய் சொல்லிட்டாருன்னா அவங்களும் ஜனங்க உடனே விசில் அடிச்சுக்கிட்டு, தலைவன் சொல்லிட்டான் நான் 10 வாங்குகிறேன் சீட்டு அப்படின்னு வரக்கூடிய கூட்டம் நிறைய வரும். லாட்ரி உள்ள நுழையுதுங்களா, ஒரு கட்டத்தில் லாட்ரியால் பல குடும்பங்கள் ரோட்டுக்கு வரும்போது தான் எல்லாமே தெரியும். ஏற்கனவே வந்து அதனால தான் இங்கே தடை செய்யப்பட்டது. இப்போ திரும்ப உள்ளே வருவதற்கான ஒரு வழி. ஏன்னா எதுக்கு இவங்க இவ்வளோ பணம் கொட்டி இந்த அரசியல்லாம் இவங்க போய் அந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அந்த கட்சியில் வந்து குறிப்பிட்டவர்களை விலை பேசி வாங்கி இந்த பக்கம் கொண்டு வந்து ஸ்வீட் பாக்ஸ் விலை கொண்டு வந்து சேர்த்து நிரந்தரமாக வைக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? என்னென்னா லாட்ரி மாஃபியா. அடுத்தது இவர்களுக்காக வேண்டி டாஸ்மார்க்கை தூக்கி ஒரு பக்கம் கொடுத்தோன்னு ஏற்கனவே திரிசக்தியார் பேசியிருக்கிறார். தொடக்கம் தான், இன்னும் பெரிய கும்பல்லாம் இருக்குது. இந்த ரூட் நடத்திக்கிட்டு இருந்தார்ல ஒருத்தர், இவருக்காக வேண்டி பெரிய லாபிலாம் பண்ணிட்டு இருந்தார்ல சமூக வலைத்தளம், அவர் உட்காந்து வெறுமனே நான் இப்படியே இருந்து விடுகிறேன் விஜய், நீங்கள் நண்பர், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நான் இப்படியே உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாரா? இல்லை அவர் பக்கத்தில் பவர் செக்டார் எதனா கையில் எடுத்துகிட்டு எனக்கு இந்தந்த பகுதி வேலைகள்லாம் வேணும்னு சொல்லுவாரா? எல்லாமும் நடக்கும். கனிமாவில் கொள்ளை நடக்கும், எல்லாமும் நடக்கும். அதனால் இது வந்து ஒரு பெரிய மாற்று, இவரை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இவர் ஒரு பெரிய பவர் செக்டார், ஒத்த பவர் செக்டார். இந்த காதில் பூ சுற்றிட்டு போகிறதெல்லாம் தயவுசெய்து வேணாம். என்னுடைய ஊடக நண்பர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் சொல்வது உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், யதார்த்த உண்மை. நான் நிறைய ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருந்தேன். அதில் திரும்ப சொன்னது திமுக அரசு மீது குறிப்பாக பெண்கள் மிக பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த கோபத்தை தான் அறுவடை பண்ணுறாரு விஜய். ஏன்னா நம்பினாங்க இவர் வந்துட்டார்னா முடிச்சிடுவார் அப்படின்னு. இப்போ அதை ஒன்று கையெழுத்து போட்டிருக்கிறார். உண்மையிலேயே நான் தலை வணங்குகிறேன், ஒரு சல்யூட் வைக்கிறேன். போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்டம் தோறும் ஒரு கட்டமைப்பு. நான் தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன், போதைப் பொருள் மகாமட்டமாக தெருவுக்கு தெரு விற்பனை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பகுதியினுடைய கட்சி நிர்வாகி, ஆளுங்கட்சி நிர்வாகி துணை இல்லாமல், காவல்துறை, உள்ளூர் காவல்துறை துணை இல்லாமல் அந்த தெருவுக்குள்ளே அவன் வந்து அதை பாவிக்கவே மாட்டான். கடந்த முறை திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டை சொல்லியிருந்தேன். இப்போ அதெல்லாம் இருக்காது என்னுடைய ஆட்சியில், நான் கட்டுப்படுத்தணும்னு வசனம் நல்லா பேசினார். உண்மையிலே நான் வரவேற்கிறேன். அது வசனமாக எடுத்துக்கல, நடக்கணும். அதுதான். ஏன்னா ஓட்டு அடிச்சு 90 பேர். நான் போனப்போ எல்லா மக்களும் சொன்ன ஒரு கருத்து என்னென்னா, என் குடும்பம் நடுத்தருக்கு வந்துச்சுன்னு அழாத பெண்கள் இல்லை. மகனோ, அந்த குடும்பத்தில் கணவனோ, சகோதரனோ போதைப் பொருளுக்கு அடிமையாகாத பெரும்பான்மை இல்லை. சொத்தை இழந்ததெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்போ அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் வந்தது. விஜய்க்கு வாக்கு ஒரு பகுதி வந்தது. அதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டார். உண்மையிலேயே அவரை கைகூப்பி வணங்குறேன், பாராட்டுறேன். இது மட்டும் நடைமுறைப்படுத்தினா போதும், அவரை கொண்டாடுவாங்க உண்மையிலே மக்கள். போதை எந்த ரூபத்திலையும் எங்கே வந்துடக்கூடாது. இப்போ இனிமேல் கட்சி, உள்ளூர் நிர்வாகி இதுக்கு பொறுப்பு. என் தெருவில் போதைப் பொருள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா நான் காவல்துறை கூட நான் சண்டை போடுவேன் அப்படின்னு டிவிக்கே
அந்த உறுப்பினர்கள் ரோட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோ, அவன் கொண்டாடப்படும். தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யணும். இல்லை இது எனக்கு ஒரு வாய்ப்பு, நான் வசூல் பண்ணுறதுல தான் இருப்பேன்னு அந்த நிர்வாகி மாவட்ட அளவில் பொறுப்பு போடுறாருல, அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, என்ன கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிறதுக்குள்ளே போயிட்டீங்கனாக்கா இன்னொரு திராவிடம் தான் நீங்கள். இந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன், சீமான் விழுந்து போகலை. சீமான் என்னுடைய வேர் இன்னும் ஆழமாக போய் கொண்டிருக்கிறது. வீழ்த்தப்பட்டு இருக்கிறார், அவ்வளோதான். அதனை எல்லாருமே சில பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. காலத்தின் தேவை உங்களை தேடத் தொடங்கும். தேடத் தொடங்குவதற்கு முன்னாடி அவருக்கு இன்னும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. சரி பண்ணிக்கணும். நீங்கள் எப்படி அவரை சரி பண்ணலான்னு சொல்லலாம். அவருக்கு எல்லாம் இந்த வேலையெல்லாம் சுற்றி இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன், வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டுடலாம். இன்னும் நிறைய சரி செய்ய வேண்டியது இருக்குது களத்தில். சீமான் தேவை அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்க்கிற அந்த அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக கொண்டிருக்கிறது. 2 நாளில் அது நல்லாவே கண் எதிர்க்க தெரியுது. போராடியவர்கள் எல்லோரும் மீண்டும் போராட வருவார்கள். அன்றைக்கி யார் எங்கே நமக்கானவர்கள் அப்படின்னு தேடுவாங்க. ஏன் அதிமுகவை நம்பி ஓட்டு போடலை இந்த மக்கள்? இந்த அரசு ஊழியர் ஆசிரியர் செக்டார் இருக்குல்ல, அதிக வாக்கு தபால் ஓட்டு விஜய். ஏன், என்ன காரணம்? அதிமுகவும் எங்களை பாடப்படுத்திச்சு, ரோட்டில் போராட வச்சிருச்சு, அடித்து தூக்கி வண்டியில் போட்டது. திமுகவும் அதை செய்தது. திமுக நான் மீண்டும் நியாயமாக அவங்களுக்கெல்லாம் செய்தோம்னு சொன்னால் நம்புறதுக்கு இல்லை. அதிமுக நாங்கள் உங்களுக்கு எல்லாம் வேலையை கொடுத்துருவோம், என்னை நம்புங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்பலை. இப்போ 3ஆவதாக இருந்த இடத்துல யார் அதிகமாக நம்புகிற இடத்துல இருக்கிறாருன்னா விஜய். ஏன்னா அவர் என்னுடைய தீய சக்தியை நான் ஒழிக்கணும்னு டார்கெட் பண்ணார் திமுகவை. என்டிகே அதை அங்கே பண்ணலை. அந்த நம்பிக்கை எம்டிகே மேலே மக்களுக்கு வரல, போராடியவர்களுக்கு வரல. 3ஆவதாக ஒருத்தர் இவன் பட்டுன்னு நமக்கு கொடுத்துருவான்னு நம்பி போட்டாங்கல்ல, அதெல்லாம் ஒரு கட்டத்தில் வெளிப்படும். வீதிக்கு வருவார்கள். அப்போ தேடுவாங்க. சீமான் வலிய போய் எந்த இடத்துலையும் பேசுகிறத நிறுத்தி நின்று மக்கள்கிட்ட போகணும். எல்லோரும் மக்கள்கிட்ட போகணும். விதைச்சிருக்கிறது இன்னும் வேர் பிடிச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் ஆழமாக. என்னடா அந்த வசனம் நீ எத்தனை நாளைக்கு பேசியிருக்கீங்கன்னு நான் வேணால் திரும்பவும் சொல்கிறேன். சீமான் வீழ்த்தப்பட்டார், விழுந்து போகலை. இது ஒரு சர்க்கிள், அவ்வளவு தான். அதை வச்சு அவருக்கு எல்லாம் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், நான் சொன்னதை கேட்கலாம், இந்த லாம்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அவர் எக்கச்சக்கமான பேர் ஆளாளுக்கு அறிவுரை. களத்தில் யாராவது நின்று ஓட்டு போட்டு எல்லாத்தையும் போய் நின்று ஓட்டுக்கு கேன்வாஸ் பண்ணி தெருவா சுற்றிருக்கீங்களான்னா இல்லை. எல்லாம் இந்த ரூமில் உட்காந்துட்டு நான் பேசிட்டு நான் எல்லா அறிவுரையும் சொல்லிடுறது சீமானுக்கு, அந்த தம்பிங்களுக்கு. அந்த தம்பிங்களோட உழைப்பு எப்படிப்பட்டதும் கூட நின்று பார்த்துருக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. கடுமையான உழைப்பு, ஒவ்வொருத்தருடைய உழைப்பும், அந்த கட்சி உறுப்பினருடைய உழைப்பு, அவ்வளோ உழைப்பு, அவ்வளவும் வீணாகி இருக்குது அப்படின்னு எடுத்துக்க வேணாம். அவ்வளவும் விதைக்கப்பட்டிருக்குது, இன்னும் விதைச்சிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சில விஷயங்களை கட்டமைப்பில் சில விஷயங்களை சரி பண்ணிவிட்டு காலம் காத்து இருக்கிறது சீமானுக்காக. என்னடா சொல்லிட்டு கடைசியாக இங்கே நிற்கிறான்னு இல்லை. இதுதான் இன்னொரு கார்பரேட் நிறுவனம் தான் திரும்புங்க எல்லாத்தையும் அதிகாரத்தை இந்த கார்பரேட் நிறுவனங்கள் தான் கையில் எடுக்கும். ஒரு பவர் செக்டார்ன்றது இருக்காது, பல பவர் செக்டார்கள் உருவாகும், பலதும் நடக்கும். ஆதவ் அர்ஜுன் அவ்வளோவெல்லாம் அடங்கி உட்காந்துற மாதிரி ஆள் கிடையாது. அந்த லாட்ரி குடும்பமும் நாங்கள் பணத்தை போட்டு சமூக சேவை செய்கிறோம் அப்படின்னு எழுதி போட்டுட்டு உட்காராது. என்னென்னலாம் நடக்கும், திமுகவில் என்ன நடந்ததோ அதை விட கூடுதலாக நடப்பதற்கான எல்லா கதவுகளும் திறக்கப்படும். அன்றைக்கி நீங்கள் ஒருத்தரை தேடுவீங்க, அந்த தேடக்கூடிய குரல், அந்த தேடக்கூடிய மனிதன் சீமானாகத்தான் இருப்பார், வேறு எதுவும் இல்லை. முதுகில் குத்துறவங்க நீங்கள் குத்திக்குங்க, விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிக்குங்க. எனக்கும் விமர்சனம் இருக்குதா சீமான் மேலேனா இருக்குது, சொல்லியிருக்கிறாங்க, அவர்கிட்ட பேசியிருக்கிறோம். மாறிக்கிட்டு களத்துக்கு வரும்போது பார்த்தா அப்படி அந்த தேவை அப்படின்னு தேடும்போது தான் அவங்களுக்கு தெரியும். அது காலம் இன்னும் கைவிட்டு போகலை. மக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் நம்பிக்கையில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒன்று தேடி இருக்கீங்க, அதுக்குள்ளாக சில சதிகள் நடந்திருக்கிறது. தொடக்கத்தில் சொன்ன பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி எப்படி யாரை நமக்கு சாதகமாக கொண்டு வந்துடுறது, அவன் மூலமாக எப்படி வரி வசூல் ஆதாயங்களை எடுத்துக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் திட்டம் போட்டு காய் நகர்த்தி செய்ததோ அதே தான் இப்பொழுது கிழக்கிந்திய கம்பெனின்ற பேரில் கார்பரேட் நிறுவனங்கள் நகர்த்தி இருக்கிறது. கிழக்கிந்திய கம்பெனி விரட்டப்பட்டது. இதுவும் காலப்போக்கில் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரியான ஒரு அரசியலை நோக்கி நம்ம நகருவோம். இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. விஜய் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யணும், சிறப்பாக செய்யணும் அப்படின்னு வாழ்த்துறோம். அவரை விமர்சனம் பண்ணுறது எல்லாத்துக்கும் எடுத்தோன்னே அவங்களை விமர்சனம் பண்ணுறது நம்ம நோக்கம் இல்லை. வாய்ப்பு வந்திருக்கு, அந்த வாய்ப்பை எப்படி அவர் நகர்த்துறாருன்னு பார்க்குறோம். இப்போ கூட ஒரு விஷயத்துக்கு அவருக்கு நான் தலைவணங்குகிறேன், நன்றி சொல்கிறேன். மாவட்டந்தோறும் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை உடனடியாக அமலுக்கு கொண்டு வர இந்த விஷயத்துக்கு எல்லா மக்களும் வாழ்த்துவார்கள்.
உங்களை வாழ்த்துவாங்க, நானும் வாழ்த்துறேன். அது நடக்கணும், நடந்து முடியணும். அதுக்குள்ளார சொதப்பல் இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம வேண்டிக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.